அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் போன்ற நீதி நூல்களெல்லாம் இப்போது பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கும் கற்பிக்கப்படுவதில்லை. நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்ற வகையிலான இலக்கியங்கள் மறந்து போய்விட்டன. ரெயின் ரெயின் கோயவே என்கிற லண்டன் மாநகரத்து பாடலை நம் பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொன்றைவேந்தன், ஆத்திசூடி போன்றவைகளில் 100க்கு 100 நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்திகள் இல்லை. சிலவற்றில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றாலும் பல செய்திகள் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கின்றன. அந்த கொன்றைவேந்தனை படித்து கொண்டே வருகிற போது ஒரு வரி இப்படி சொல்லுகிறது: ஓதலின் நன்றே வேதியர்க்கொழுக்கம் என்று சொல்லுகிறது. ஔவையார் எழுதிய அந்த நூல். ஆத்திசூடி போலவே கொன்றைவேந்தனும். ஆத்திச்சூடி 2 சொற்களால் அமைந்தது. கொன்றைவேந்தன் 4 சொற்களை கொண்ட ஒரு வரி அமையும். அந்த ஒரு வரி இப்படி சொல்லுகிறது: ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். படிப்பது, மந்திரம் சொல்லுவது, பூஜை செய்வது இதெல்லாம் சரிதான். ஆனால் இதைவிட வேதியர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு எது முக்கியம் என்றால் அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் என்றது சொல்லுகிறது. எப்போது? ஔவையார் அந்த காலத்திலேயே சொல்லுகிறார். உன்னுடைய படிப்பு என்ன, நீ என்ன மந்திரம் சொல்லுகிறாய், கடவுளுக்கு பூஜிக்கிறாயா என்பதெல்லாம் பிறகு. எது முதன்மையானது? வேதியர்க்கு ஒழுக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்ல வேண்டிய தேவை என்னவாக இருந்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒருவரை பார்த்து நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஔவையார் மட்டுமல்ல, திருமூலர் சொல்லுகிறார், திருவள்ளுவரும் சொல்லுகிறார். பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன்னை அர்ச்சித்தால் என்ன ஆகும் என்று திருமூலர் சொல்லுகிறார். அதே போல மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மறந்து போனால் கூட மந்திரங்களையெல்லாம் மறுபடியும் படித்து கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டுப்போனால் ஒரு நாளும் திரும்ப பெற முடியாது என்று பெயர் சொல்லி, சாதிய பெயர் சொல்லி, பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்கிறார் வள்ளுவர். பார்ப்பன மகனே, பார்ப்பன மகனே என்று சங்க இலக்கியத்திலே கவிழரின் பாட்டு இருக்கிறது. ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு அத்தனை சாதிகள் இல்லை. வள்ளுவர் காலத்திலே இல்லை. கொன்றைவேந்தன் பாடுகிற போதும் திருமூலர் காலத்திலும் சாதிகள் வந்திருக்கலாம். ஆனால் வேறு எந்த சாதியினருக்கும் சொல்லப்படாத அறிவுரை ஒரு சமூகத்திற்கு மட்டும் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பார்ப்பனர்கள் எக்காரணம் கொண்டும் ஒழுக்கத்தை கைவிட்டு விடக்கூடாது என்றும், படித்தது மறந்து போனால் கூட படித்து கொள்ளலாம், ஒழுக்கம் போனால் மறுபடியும் கிடைக்காது என்றும், எதை விட எது சிறந்தது என்றால் உன் அறிவை விட உன்னுடைய ஒழுக்கம் சிறந்தது, ஒழுக்கமாக இரு என்றும் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிற போது அவர்களுக்கு ஒழுக்கம் அப்போது தேவையாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இன்னொரு கேள்வியும் வருகிறது. நாட்டில் எத்தனையோ சமூகம், எத்தனையோ சாதி இருக்கிறதே, ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் சாதிக்கும் மட்டுமே இப்படி வள்ளுவரும் ஔவையாரும் திருமூலரும் அறிவுரை சொல்கிறார்கள் என்று கேட்டால் அதிலே தான் முக்கியமான செய்தி இருக்கிறது. இந்த சமூகத்தினர் மற்ற சமூகங்களையெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிற, மற்றவர்களுக்கெல்லாம் மேலே உட்கார்ந்திருக்கிற ஒரு பிரிவினராக அன்றைக்கே இருந்திருக்கக்கூடும். அதனால்தான் நீ எல்லோருக்கும் மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். எனவே உனக்கு ஒழுக்கம் என்பது மிக மிக பெரிய தேவை. அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவனை பார்த்து நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி எல்லோரும் அறிவுரை சொன்னால் அவன் ஒழுக்கமாக இல்லையோ என்பதுதான் நமக்கு புரிகிறது.